தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 ஏன் கொண்டாடப்படுகிறது? 1986ஆம் ஆண்டு நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் NCSTC இந்திய அரசு பிப்ரவரி 28ஐ தேசிய அறிவியல் தினமாக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. வி ராமன் அவர்கள் 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். தேசிய அறிவியல் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி 28 அன்று கொண்டாடப்படுகிறது. இது நோபல் பரிசு பெற்றவரும் பாரத் ரத்னா விருது பெற்றவருமான வி ராமன் அவர்களின் சிறப்பான அறிவியல் பங்களிப்புகளை நினைவுகூர்வதற்காக அனுசரிக்கப்படுகிறது. அவரது ஒளிச்சிதறல் குறித்த ஆய்வு ராமன் இஃபெக்ட் எனப்படும் கண்டுபிடிப்பு அறிவியல் உலகில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் அவர் எக்ஸ் கதிர்கள் மற்றும் கடலின் நிறங்கள் பற்றிய ஆய்வுகளிலும் முக்கிய பங்களிப்புகளை செய்தார். இதன் மூலம் இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடாக திகழ உதவியது. வி ராமன் அவர்களின் வாழ்க்கை பயணம் தலைமுறைகளுக்கு ஒரு ஊக்கமாக உள்ளது. ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் தனது முன்னோடி ஆய்வுகளால் உலகளாவிய புகழை பெற்றார். 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். அவரது கண்டுபிடிப்புகள் இன்றும் உலக அறிவியல் ஆராய்ச்சிகளில் தாக்கம் செலுத்துகின்றன. பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுவதற்கான காரணம் அது ராமன் அவர்களின் பிறந்த நாள் என்பதல்ல. 1928ஆம் ஆண்டு இதே நாளில் அவர் ராமன் விளைவை அறிவித்தார். அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து 1986இல் NCSTC பரிந்துரையின்படி இந்திய அரசு 1987 முதல் பிப்ரவரி 28ஐ தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடத் தொடங்கியது. தேசிய அறிவியல் தினம் 2026 கருப்பொருள் விமென் இன் சயின்ஸ் கேட்டலைசிங் விக்சித் பாரத். டாக்டர் வி ராமன் அவர்களின் கல்வி. வி ராமன் அவர்கள் 13 வயதில் இடைநிலை அதாவது FA தேர்வை முடித்தார். 1902ஆம் ஆண்டு சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். 5 ஆண்டுகளுக்குப் பிறகு மதராஸ் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை அதாவது MSc பட்டத்தை சிறந்த மதிப்பெண்களுடன் பெற்றார். 1917ஆம் ஆண்டு 28 வயதில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பாலிட் சேர் ஆஃப் பிசிக்ஸ் பதவியை ஏற்றார். 1933ஆம் ஆண்டு பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். 1924ஆம் ஆண்டு அவர் ராயல் சொசைட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1929ஆம் ஆண்டு அவருக்கு நைட் பட்டம் வழங்கப்பட்டது. ராமன் விளைவு மற்றும் ஆய்வுகள். வி ராமன் அவர்கள் ஒளிச்சிதறலை ஆய்வு செய்தபோது அதனால் உருவானது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இது ஒரு பொருளின் அதிர்வு, சுழற்சி மற்றும் குறைந்த அதிர்வு நிலைகளை கண்டறிய பயன்படுகிறது. இது வேதியியல் ஆய்வகங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான முறையாகும். ஒளி எந்த பொருளில் சிதறுகிறது என்பதை அடையாளம் காண இது ஃபிங்கர் பிரிண்ட் முறையாக பயன்படுகிறது. அவர் இசைக்கருவிகளின் ஒலியியல் அதாவது அக்கௌஸ்டிக்ஸ் பற்றியும் ஆய்வு செய்தார். 1932ஆம் ஆண்டு தனது மாணவருடன் இணைந்து ஒளியின் ஃபோட்டான்களுக்கு கோண சுழற்சி வேகம் அதாவது ஆங்குலர் மொமெண்டம் இருப்பதை கண்டறிந்தார். Subscribe Seco Classes. Thank you for watching this video. Subscribe Seco Classes.